ஒன் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபங்க்ஷனோட கோடு. ஸோ டெஃப்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஆடுன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னா வச்சுக்கலாம். தென் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பேராமீட்டர் சொல்லுவாங்க. எத்தனை பேராமீட்டர் வச்சுக்கலாம், பேராமீட்டர் இல்லாமல் வச்சுக்கலாம். ஓகே, வெறும் எம்டியாக இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? பேராமீட்டர் பாஸ் பண்ணால் தான் உள்ளே வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணுறேன்னா, 2 பேராமீட்டர் வாங்கிட்டு கோலன் வச்சுக்கிறேன். கோலன் வச்சு என்ட்ரு அமுத்தி இந்த இடத்துல இன்டென்ட் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்ததை ஏவையும் பியும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த கோடை ரன் பண்ணிடுறோம். இப்போது அந்த இது ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் நேம் போட்டு ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளார ஏ தானே ஃபஸ்ட் இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ 10. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் ஏ, பி அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஏ, பிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுக்கும். 10 தான் ஏக்கு போகும், 15 தான் பிக்கு போகும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? இது 2 ஆட் பண்ணி வந்துருச்சா? ஓகே, இது 2 ஆட் பண்ணி வந்த பிறகு 2 ஒரு வேரியபிளில் போடுறேன். ஓகே, இந்த வேரியபிளில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா நன்னு வருது, எதுவுமே இல்லைன்னு வருது. நத்திங் ஆஃப் பிகாஸ் நத்திங் இஸ் ரிட்டர்ன். ஏன்னா நம்ம இங்கேருந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. கரெக்டாக? ஸோ ரிட்டர்ன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் 3 அனுப்புகிறேன். 3ஓட எக்ஸ்ன்னு எடுத்தது 3, x + 5 3 + 5 ஆகிடுது. ஸோ 8ன்றது ஏல ஸ்டோர் ஆகிடும். ரிட்டன் ஏ கொடுக்கறதுனால இப்போ பாருங்களேன், இந்த மை ஃபங்க்ஷனை போட்டு இதை வந்து ஏன்ற ஒரு நான் என்னன்னா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பேரான மாற்றிக்கிறேன், என்கேன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது என்கேல ஸ்டோர் பண்ணுறேன். என்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரிட்டர்ன்றது யூஸ் பண்ணால் இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி நம்மளால் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணாது, நம்மளால் எங்கேயும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க என்ன சொன்னேன், பேராமீட்டர் சொன்னேன்னா டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம எதையும் பாஸ் பண்ண விரும்பலை. சில டைம்ஸ் நம்ம சென்ட் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். சென்ட் பண்ணாட்டி ஒன்றே ஒன்று எடுத்துக்க டிஃபால்ட்டாக. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது டிஃபால்ட்டாக 2 தான். நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா, நான் அனுப்பலை அப்படின்னா அது என்ன எடுத்துக்குன்னா 2ன்னு எடுத்துக்கும். 2 + 5 7 ஆகிடும். நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா அனுப்பிச்சது எடுத்துக்கும், 2 விட்டுரும். புரியுதா? நான் வந்து இங்கேருந்து ஒரு வேல்யூ எதுவுமே இங்கே அனுப்பல. பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் பண்ணல. இங்கே நான் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. அதனால் இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்த a = 2 எடுத்துக்கிச்சு. இங்கே வந்து நான் 5ன்னு அனுப்பிச்சிருக்கேன். 5ன்னு அனுப்பிச்சனால அது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு a வந்து 5ன்னு எடுத்துக்கும். 5 5 5 10. கரெக்டாக? ஓகே, இன்னொரு ரூல் என்ன இருக்குன்னா, டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போ வரணும்னா நம்மளோட நான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் தான் வரும். நான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அந்த பி இருக்குது பார்த்தீங்களா, பி தான் நான் டிஃபால்ட் பேராமீட்டர். அப்படின்னா என்ன, நம்ம எதுவுமே சொல்லல, லைக் பி = 7 இந்த மாதிரிலாம் சொல்லாட்டி நான் டிஃபால்ட்னா நம்ம சொல்லிட்டோம் டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த இதில் எரர் எதுக்கு வருதுன்னா, நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை போட்டுடணும், அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை போடணும். இதான் ஆர்டர். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி 2மே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே ஓகே தென் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. இது ஒரு கீவேர்டு. லாம்டான்ற ஒரு கீவேர்டு, ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஆர்கியூமெண்ட், இது ஒன்லைன் எக்ஸ்பிரஷன் வைங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். இப்போது எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வேரியபிள் x = லாம்டா b : b + 100 சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் இங்கே வந்து இது ரன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த 1 இங்கே அனுப்புகிறேன். இந்த எக்ஸ் இந்த இது பார்த்தீங்களா, இதுக்கு நான் 1 அனுப்புகிறேன். இந்த 1 என்ன போகும்னா இங்கே போயிடும். ஓகேவா? போயிட்டு 1 + 100 என்ன ஆகும், 101. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளால் வேரியபிள்னு சொல்ல முடியாது எக்ஸை. இது கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் சிங்கிளாக ஒரு சின்ன லைன் மட்டும், சின்ன ஃபங்க்ஷன் மட்டும் ரன் பண்ணணும், சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா நம்ம லாம்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.